ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம விஷ்ணு மேல இருக்கிற மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய ஆன்மீக கதைக்கு செல்வோம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி, அதாவது நாராயணனாக வணங்கப்படுகிற விஷ்ணு வாசுதேவனால வசுதேவனின் புதல்வனாகிய கிருஷ்ணனின் ஸ்வரூபத்தில் வந்தாராம். அப்படி கிருஷ்ணனின் ஸ்வரூபத்தில் வந்த நம்ம நாராயணனுக்கு விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத், அதாவது அந்த ஸ்வரூபங்களே நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ற, நம்ம எல்லாரையும் அருள் புரிகிற விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான். அடுத்த எந்த ஆழ்வாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி பார்க்க போறோம். இந்த குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறவர் இந்த 12 ஆழ்வார்கள்லயே கொஞ்சம் வித்தியாசமானவர். ஏன் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற எல்லாருமே பெரும் விஷ்ணுவின் பக்தர்களா இருந்தாலும் இவரும் பக்தர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் விஷ்ணுவை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டோம் விஷ்ணுவை நினைக்கிறதை தவிர, அவரை ஸ்மரிக்கிறதை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு மற்ற ஆழ்வார்கள் இருக்கும்போது, இவருக்கு மட்டும் விஷ்ணுவை நினைத்து கொண்டே இன்னொரு செயலையும் செய்ய வேண்டியிருந்தாராம். ஏனென்றால் இந்த குலசேகர ஆழ்வார் ஒரு நார்மலான விஷ்ணு பக்தரும் கூட, அதே நேரத்துல ஒரு ராஜாவாகவும் இருந்தாராம். இவர் ஒரு அரசனாக, ஒரு ராஜாவாக அவரோட தேசத்துல, அவரோட ராஜ்யத்தில் இருக்கிற மக்களை காப்பாத்துறது, அவரை சந்தோஷமா வச்சிருக்கிறது தான் அவரோட தலையாய கடமையாக நினைச்சாராம் நம்ம குலசேகர ஆழ்வார். அதனால இவர் ஒரு ராஜ குடும்பத்துல ஒரு ராஜாவாக இருக்கிறதுனால இவருக்கு எல்லா சௌகரியங்களுமே கிடைக்கிறதாம். ஆனா எதையுமே அவர் எதையுமே அவ்வளோ யூஸ் பண்றதே இல்லையாம் அந்த சௌகரியத்துல. ஏன்னா அவருக்கு பிடிச்சதெல்லாம் சிம்பிளா நம்ம வாழணும், நம்ம விஷ்ணுவை மட்டுமே நினைக்கணும், அவர் மட்டும்தான் நம்மளுக்கு உண்மையான நண்பன், எல்லாமே நம்மளுக்கு அப்படின்னு நினைப்பாராம் நம்ம குலசேகர ஆழ்வார். இவர் இப்படி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இவர் ஒரு தனியாக இவருக்கு இந்த வேலைகள்லாம் இருக்கும்போது அவர் இந்த வேலைகள்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற போது என்ன பண்ணுவார்னா, ஒருத்தரை கூப்பிட்டு அவர்கிட்ட எனக்கு ராமாயணத்தை உபன்யாசமாக சொல்லு, இந்த ராமாயணம்ங்கிற அந்த கதையை எனக்கு விளக்கி சொல்லு அப்படின்னு சொல்லுவாராம் இவர். இந்த மாதிரி ராமாயண கதையை கேட்டுக்கிட்டே ஒரு 5-6 தடவைக்கு மேல கேட்டுட்டே இருப்பாராம் இவர். அவருக்கு போரே அடிக்காதாம் அது கேட்டுட்டே இருந்தா. சிலப்போ இவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த வேலை வரும், ராஜ்ய காரியம் ஏதாவது வரும், அதையும் மறந்துட்டு அந்த ராமாயணத்தையே கேட்டுட்டு இருப்பாராம். அவ்வளோ ஒரு தீவிர விஷ்ணு பக்தர், அதுலேயும் ராமர் மேல அவ்வளோ ஒரு பிரியமாம் இவருக்கு, குலசேகர ஆழ்வார்க்கு. இப்படி இருக்கும்போது இவரோட பக்தி, இவருக்கு அந்த ராமர் மேல இருக்கிற பக்தி, அந்த ஸ்ரத்தை, அந்த பிரியம், இதை வெளிப்படுத்துகிற விதமாக ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்தலாம். அது என்ன, நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.